ஹரே கிருஷ்ணா. இறப்பிற்கும் பிறப்பிற்கும் அப்பால் பாகம் 21, அத்தியாயம் 5, கிருஷ்ணரோடு தொடர்பு கொள்ளுதல். உயர்ந்த ஒரு பொருள் கிடைக்குமாயின் தாழ்ந்த பொருட்கள் அனைத்தையும் விட்டுவிடுவது இயற்கையே. இன்பத்தை பெற நாம் அனைவரும் விரும்புகின்றோம். ஆனால் சூன்யவாதம், அருவவாதம் போன்ற கொள்கைவாதிகளின் சித்தாந்தங்களின் விளைவாக நாம் அனைவரும் ஜட உலக சுகங்களில் மூழ்கியுள்ளோம். நேரடியாக பார்த்து பழகக்கூடிய புருஷோத்தமரான இறைவனுடன் உறவு பூண்டே நாம் ஆனந்தம் பெற வேண்டும். ஆன்மீக விண்வெளியில் விளங்கும் கிரகங்களில் நாம் இறைவனுடன் நேரடியாக பேசலாம், விளையாடலாம், உண்ணலாம். பக்தி என கூறப்படும் அன்பு கலந்த ஆன்மீக சேவையின் மூலமாக இந்த நிலையை அடைய முடியும். ஆனால் அத்தகைய சேவையானது கலப்பிடமில்லாது அன்புடன் இருக்க வேண்டும். அதாவது இறைவனிடம் நாம் ஜட உலக லாபத்தை கருதி அன்பு செலுத்த கூடாது. இறைவனுடன் இரண்டர கலப்பதற்காக அவரிடம் பக்தி கொள்வது கூட ஒருவித கலப்படமே ஆகும். ஜட உலக விண்வெளிக்கும் ஆன்மீக விண்வெளிக்கும் உள்ள ஒரு பெரும் வித்தியாசம் என்னவென்றால், ஆன்மீக விண்வெளியில் இருக்கும் ஆன்மீக கிரகங்களின் தலைவர்களுக்கு போட்டியாக ஒருவரும் இருப்பதில்லை. ஆன்மீக விண்வெளியில் விளங்கும் அனைத்து கிரகங்களிலும் ஸ்ரீ கிருஷ்ணருடைய விரிவுகளே தலைமை புருஷர்களாக விளங்குகிறார்கள். புருஷோத்தமரான இறைவரும் அவருடைய நேரடி விரிவுகளும் எக்ஸ்பென்ஷன் வைகுண்டங்கள் என அழைக்கப்படும் ஆன்மீக உலகங்கள் அனைத்தையும் பரிபாலிக்கின்றனர். உதாரணமாக, பூமியில் ஒவ்வொரு தேசத்திலும் ஜனாதிபதி அல்லது பிரதம மந்திரி பதவிக்காக கடும் போட்டி இருக்கின்றது. ஆனால் ஆன்மீக விண்வெளியில் இருக்கும் ஒவ்வொருவரும் புருஷோத்தமரான இறைவனை மேன்மையான மூல புருஷர் என ஏற்றுக்கொள்கின்றனர். இறைவன் இருப்பதையும் அவருடைய பரம புருஷ தன்மையையும் ஏற்க மறுத்து அவருடன் போட்டி போட முயலும் ஆத்மாக்களே சிறைச்சாலைக்கு ஒப்பான இந்த ஜட உலகத்தில் சிருஷ்டிக்கப்படுகின்றனர். எந்த நகரத்திலும் ஒரு சிறைச்சாலை இருக்கின்றது. நகரத்துடன் ஒப்பிடும்போது அந்த சிறைச்சாலை நகரத்தின் ஒரு மிகச்சிறிய பகுதியே. அதே மாதிரியாக ஜட உலகமானது ஜீவாத்மாக்களை வைப்பதற்கான சிறைச்சாலையாகும். சிறைச்சாலை நகரத்தின் ஒரு பகுதியே, நகரத்திலிருந்து தனிப்பட்ட ஒரு பகுதி அல்ல. அதே மாதிரியாக ஜட உலக சிருஷ்டியும் ஆன்மீக உலகின் ஒரு பகுதியே, ஆன்மீக சிருஷ்டிக்கு அப்பாற்பட்டது அல்ல. ஆன்மீக விண்வெளியில் வைகுண்ட லோகங்களில் விளங்கும் ஆத்மாக்கள் அனைவரும் முழுவதும் முக்தி பெற்ற ஆத்மாக்களே. அவர்களுடைய ஆன்மீக சரீர அமைப்புகள் இறைவனுடைய ஆன்மீக சரீரத்தின் அமைப்பை ஒட்டி சற்றும் வித்தியாசமின்றி அமைந்திருக்கின்றது என்பதை ஸ்ரீமத் பாகவதம் நமக்கு தெரிவிக்கின்றது. சில வைகுண்ட லோகங்களில் இறைவன் இரு கரங்களுடன் விளங்குகின்றார். மற்றும் சில வைகுண்ட லோகங்களிலோ 4 கரங்களுடன் விளங்குகின்றார். அங்கிருக்கும் ஜீவாத்மாக்களும் இறைவனை போன்றே 2 அல்லது 4 கரங்களை கொண்டு விளங்குகின்றனர். ஆகையினாலேயே இத்தகைய ஆன்மீக உலகங்களில் இறைவனுக்கும் அவருடன் அங்கு வாழும் ஜீவாத்மாக்களுக்கும் இடையே எந்தவித வித்தியாசத்தையும் நம்மால் கண்டுபிடிக்க இயலாது என்று கூறப்படுகிறது. ஆன்மீக உலகத்தின் 5 வகையான முக்தி நிலைகள் உள்ளன. பிரம்மன் எனப்படும் புருஷோத்தமரான இறைவனின் அருவத்தன்மையில் இரண்டர கலக்கும் முக்தி சாயுச்சிய முக்தி எனப்படுகின்றது. சாரூபிய முக்தி என்ற மற்றொரு வகையான முக்தியின் மூலம் ஒருவர் இறைவனை போன்ற ரூபத்தை பெறுகின்றார். சாலோக்கிய முக்தி என்ற மற்றொரு வகையான முக்தியில் இறைவன் வாழும் கிரகத்தில் இறைவனுடன் வாழும் தகுதியை பெறுகின்றனர். சாஷ்டி முக்தி என்னும் முக்தியின் மூலம் ஒருவர் இறைவனுக்கு இருக்கும் செல்வ சிறப்புகள் அனைத்தையும் தானும் பெறலாம். இன்னொரு வகையான முக்தியில் அர்ஜுனனை போல் இறைவனுடன் நிரந்தரமாக உறவு கொள்ளும் அவருடைய நெருங்கிய நண்பர்களில் ஒருவராகும் தகுதிகளை பெறலாம். மேற்கூறிய இந்த 5 வகையான முக்திகளில் எந்த வகை முக்தியையும் நாம் பெறலாம். ஆனால் இறைவனுடைய அருவத்தன்மையில் கலக்கும் சாயுச்சிய முக்தியானது வைஷ்ணவ பக்தர்களால் ஏற்கப்படுவதில்லை. ஏனெனில் வைஷ்ணவ பக்தர் இறைவன் பரமபுருஷர் என்பதை நன்றாக புரிந்து கொண்டு அவருக்கு சேவை புரிவதற்கு உகந்ததான தன்னுடைய தனித்தன்மையை நிரந்தரமாக வைத்துக் கொள்வதற்கே ஆவலாக இருக்கின்றார்கள். ஆனால் மாயாவாதிகள் எனப்படும் அருவவாதிகள் தங்களுடைய தனித்தன்மையை அறவே இழந்து பிரம்ம ஜோதியில் இரண்டர கலக்கவே ஆவலாக இருக்கின்றனர். இத்தகைய முறை பகவத்கீதையில் ஸ்ரீ கிருஷ்ணராலோ அல்லது வைஷ்ணவ ஆச்சாரிய பரம்பரையில் தோன்றிய ஆச்சாரிய மக்களாலோ பரிந்துரைக்கப்படவில்லை. இது சம்பந்தமாக பகவான் ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு தன்னுடைய சிஷ்டாஷ்டகத்தில் கீழ்கண்டவாறு கூறுகின்றார். நாதனம் ந ஜனம் ந சுந்தரிம் கவிதாம் வா ஜகத் ஈஷ காமயே
மம ஜன்மனி ஜன்மனீஸ்வரே பவதாத் பக்திர் அஹை தூக்கி துவயி. சர்வ சக்திகள் படைத்த பகவானே, அளவில்லாத செல்வத்தை சேர்க்கும் ஆசை என்னிடம் இல்லை. பெண்களுடன் இன்பம் கொள்ளும் விருப்பமும் எனக்கில்லை. ஆயிரக்கணக்கான சீடர்களை பெறும் ஆசையும் எனக்கு கிடையாது. ஒவ்வொரு பிறப்பிலும் உமக்கு கலப்படமற்ற பரிசுத்தமான சேவையை புரியும் வாய்ப்பை பெற வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஒரே விருப்பமாகும். சிஷ்டாஷ்டகம் 4. இந்த ஸ்லோகத்தில் பகவான் ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு ஒவ்வொரு பிறவியிலும் என்று கூறுகிறார். ஒவ்வொரு பிறவியிலும் என்று ஒருவர் கூறும் பட்சத்தில் அவர் திரும்ப திரும்ப பிறக்கிறார் என்பதால் அங்கு முக்தியை பற்றிய பேச்சே எழுவதில்லை. ஆகவே ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு அவர்கள் முக்தி பெறுவோமா இல்லையா என்று கூட சிந்திக்கவில்லை. கிருஷ்ண உணர்வு நிலையில் இறைவனுக்கு சேவை புரிவதையே விரும்புகின்றார். எந்த உலகத்தில் பிறப்பு கிட்டி இருக்கின்றது என்பது பற்றியோ, மானிட சரீரமா மிருக சரீரமா அல்லது தேவர்களின் சரீரமா என்பது பற்றியோ அவர் கவலைப்படுவதில்லை. எப்பிறவியிலும் எங்கிருந்தாலும் இறைவனை மறக்காது அவருக்கு சேவை புரியும் பணியில் ஈடுபட வேண்டும் என்றே அவர் இடைவிடாது பிரார்த்திக்கின்றார். இவையே பரிசுத்தமான பக்தி நிலையின் சின்னங்களாகும். ஆனால் பக்தர் ஜட சரீரத்தில் இருந்தாலும் சரி அல்லது வேறு எங்கிருந்தாலும் சரி ஆன்மீக உலகத்தில் தான் இருக்கின்றார் என்பதே உண்மையாகும். தன்னுடைய சுய நலனுக்காகவோ அல்லது சொந்த சௌகரியத்திற்காகவோ இறைவனிடமிருந்து எதையும் நாடாமல் இருப்பது பக்தருடைய இயல்பாகும். ஹரே கிருஷ்ணா. இத்துடன் முடித்துக் கொள்கிறேன். இனி அடுத்த பதிவில் இதன் தொடர்ச்சி தொடரும். மிக்க நன்றி. ஹரே கிருஷ்ணா. உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நோட்டிபிகேஷன் பெல்லை அழுத்துவதன் மூலம் அடுத்த பதிவுகள் உங்களை வந்தடையும். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை பற்றி கேட்டு மகிழ்வோம். ஹரே கிருஷ்ணா.